ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சோசியல் சயின்ஸ் சாப்டர் 8 யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஆர் மெனி இன் த ஒன் இந்த லெசன் தான் பார்க்க போறோம். டைவர்சிட்டினா என்ன அப்படின்னா வெரைட்டி ஆஃப் டிஃபரன்சேஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து நிறைய டிஃபரன்சேஷன் வந்து இருக்கு. இப்போ பீப்புள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பேசுற லாங்குவேஜ்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருக்கு. ஆனாலும் இவ்வளோ டிஃபரன்சியேட் இருந்தாலும் இந்தியா அப்படிங்கிற ஒரே யூனிட்டியா இருக்கும் இல்லையா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். மெனி இன் த ஒன். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை யூனிட்டி இன் டைவர்சிட்டி இன் த இந்தியன் சினாரியோ. இந்தியன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன யூனிட்டி இருக்கு, என்னென்ன டைவர்சிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்தியன்ஸ் டைவர்சிட்டி அட்ஸ் த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங். இப்போ இந்தியன் டைவர்சிட்டி அப்படிங்கும்போது எதெல்லாம் வந்து மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் அப்படின்னா இம்பார்ட்டன் அர்த்தம், எதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஹவு டு வி மேக் அவுட் த யூனிட்டி அண்டர்லையிங் த டைவர்சிட்டி. டைவர்சிட்டியோட இருந்தாலும் யூனிட்டி அப்படிங்கிறது எங்க இருந்து வருது, எப்படி எல்லாம் நம்ம யூனிட்டியா இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த லெசன்ல இருந்து பார்க்க போறோம். ரிச் டைவர்சிட்டி. If you travel through India by train, you will notice not only changing landscape but also many different types of dresses and food. You will hear different languages, familiar and unfamiliar, and see different scripts on the way. Even within your own region, you will often come across people from other parts of India with different customs and traditions. This India rich diversity, it is usually the first thinking that strikes to our country. இப்போ அதர் கண்ட்ரில இருந்து ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுப்போம். அவங்க வந்து இந்தியாவில் வந்து ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க எல்லாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அங்க எல்லா ஏரியாவும் ஒரே மாதிரி இருக்காது. இல்ல அங்க இருக்கிற பீப்புள் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இப்படிதான் இருக்கும், டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அவங்க சாப்பிடுற ஃபுட் டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்க பேசுற லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல நிறைய லாங்குவேஜ் நமக்கு ஃபெமிலியரா நமக்கு தெரிஞ்சதா இருக்கலாம், நிறைய நமக்கு தெரியாததா இருக்கலாம். அவங்களோட ஸ்கிரிப்டும் இப்படிதான் இருக்கும், டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நம்ம வேற கண்ட்ரிலே இருந்தா கூட நிறைய இந்தியன் பீப்புள் அங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்போ அங்க நம்ம என்ன செய்யலாம், நிறைய இந்தியன் பீப்புளை பார்க்கலாம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டைவர்சிட்டியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். With over 1.4 million inhabitants, about 18% of the world's population, such diversity is not surprising. In the late 20th century, the Anthropological Survey of India, a national organization, conducted a massive survey called People of India, 4,635 communities across all states of the country. It counted 325 languages using 25 scripts. It also observed that many Indians may be called migrants in the sense of people not living near their birth place or with their original community. இந்த ரீஜன்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒண்ணு போல இருப்பாங்கல்ல, அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ஹாபிட்டன்ஸ் சொல்லுவோம். மில்லியனுக்கு மேல இன்ஹாபிட்டன்ஸ் இருக்கு. இன்ஹாபிட்டன்ஸ்னா என்ன, ஒரே ரீஜியன்ல குரூப்பா வாழ்றதுதான் நம்ம இன்ஹாபிட்டன்ஸ் சொல்லுவோம். அப்போ எவ்வளவு பேரு குரூப்பா வாழ்றாங்க அப்படின்னா 1.4 பில்லியன்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, குரூப்பா வாழ்றாங்க. இந்த 1.4 பில்லியன் அப்படிங்கும் போது வேர்ல்டு பாப்புலேஷன்ல, வேர்ல்டு உலக மக்கள் தொகையில வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 18% இந்த மாதிரி இன்ஹாபிட்டன்ஸா குரூப்பாவே என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. இதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு பெருசா எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க, 20th செஞ்சுரியில இந்தியால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே வந்து எடுக்கிறாங்க. அதுக்கான பேர் என்ன அப்படின்னா பீப்புள் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. அந்த சர்வேல இருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா இந்தியா ஃபுல்லா 4,635 கம்யூனிட்டிஸ் வந்து இருந்ததா தெரியுது. அவங்க எவ்வளவு லாங்குவேஜ் பேசியிருக்காங்க, 325 லாங்குவேஜ் பேசியிருக்காங்க. 25 ஸ்கிரிப்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. மைக்ரன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரன்ஸ் சொல்லுவோம். அவங்க ஒரே இடத்துலயும் இல்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, மைக்ரன்ஸ் மூவ் ஆகியும் போனாங்க. அப்படி மூவ் ஆகி போய் திரும்ப என்ன செஞ்சாங்க, ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க பர்த் பிளேஸ், அவங்க பிறந்த இடமா இருக்காது. ஆனாலும் இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க குரூப்பா வாழ்ந்து ஒரு கம்யூனிட்டியே என்ன செஞ்சாங்க, ஃபார்ம் பண்ணாங்க. இதுல இருந்து நம்ம இந்தியா வந்து எவ்வளவு பெரிய டைவர்சிட்டியா இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
Diversity in indeed beautiful, making sense of it is not so easy. Over a century ago, the British historian Vincent Smith wanted. இப்ப டைவர்சிட்டி அப்படிங்கும்போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு, அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாரோ ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவுக்கு வராங்க, என்ன லாங்குவேஜ் அவங்க கத்துக்கிட்டு வர முடியும்? ஏன்னா இந்தியாவில வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்கு. இந்தியாவில இருக்கிற பீப்புளை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ டைவர்சிட்டி அப்படிங்கிறது பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். 100 years தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், செஞ்சுரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன் வந்து ஒருத்தர் இருந்தாரு. யாரு? வின்சென்ட் ஸ்மித் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் வந்து இந்தியாவை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஏன் இந்தியாவை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு? இஸ் இன் த ஃபேஸ் ஆஃப் சர்ச் பிவில்டரிங் டைவர்சிட்டி கேன் அ ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா பி ரிட்டன்? த ஆன்சர் டு த கொரி இஸ் ஃபவுண்ட் இஸ் த ஃபேக்ட் that India offers unity in diversity. Bewildering அப்படின்னா எக்ஸைட்மெண்ட்னு சொல்லலாம். இப்ப டைவர்சிட்டி அப்படிங்கும்போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும், நம்ம எப்படி வந்து எழுதுறது? இப்ப இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஹிஸ்டரி நம்ம எப்படிதான் எழுதுறது அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அதுக்கான ஆன்சர் அவருக்கு என்ன கிடைச்சது? யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு கிடைச்சதான். யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லும் போது இந்த எல்லாத்துக்குமான ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு யாரு சொல்றா? அந்த பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன்ஸ் வின்சென்ட் ஸ்மித் வந்து சொல்றாரு. What is meant by unity in diversity? How shall we perceive and express this unity or the many in the one? To answer this question, we will explore a few dimensions of the Indian life. இப்போ யூனிட்டி இன் டைவர்சிட்டினா என்ன? நம்ம வந்து யூனிட்டி அப்படிங்கறத என்ன சொல்லுவோம்? மெனி இன் த ஒன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சில எக்ஸ்பிளனேஷனை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபுட் ஃபார் ஆல். ஃபுட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஆர்கானிசம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே லிவிங் ஆர்கானிசம்க்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கே தெரியும். யூ வில் ஹாவ் ஈட்டன் ஃபுட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜியன் ஆஃப் இந்தியா. த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஷஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் யூ கேன் டேஸ்ட் இன் இந்தியா மஸ்ட் பி இன் their thousands if not lakhs. Yet certain food grains are common to almost every part of the country. Cereals such as rice, barley and wheat, millets such as whole millet, sorghum, finger millet and pulses such as various kinds of dals and grams. All these are called staple grains because they are the basic food for most Indians. Similarly, some common spices such as turmeric, cumin, cardamom and ginger are also used throughout the country. We could continue this list with some common vegetables, common oils, etc. சில பேர் வந்து இந்தியால இருக்கிற நிறைய ஸ்டேட்டோட சாப்பாடு வந்து என்ன செஞ்சிருக்கலாம், சாப்பிட்டிருக்கலாம். அவங்க எல்லாருமே ஒரே டிஷஸ் தான் ப்ரிப்பேர் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. நிறைய தௌசண்ட் ஆஃப் டிஷஸா இருக்கலாம், இல்லைன்னா லேக்ஸ் ஆஃப் டிஷஸா கூட இருக்கலாம். ஏன்னா இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஷஸ் என்ன செஞ்சுட்டே தான் இருக்கு. ஒரு ரீஜியன்ல இருந்து இன்னொரு ரீஜியன் வேறுபட்டுட்டே தான் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். ஆனா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ மோஸ்ட்லி இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய என்ன வந்து யூஸ் பண்ணுவாங்க, செரல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செரல்ஸ் அப்படிங்கும்போது எதெல்லாம்? ரைஸ், பார்லி அண்ட் வீட். இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களோட மெயின் ஃபுட் ஐட்டமா இருக்கும். அது இல்லாம வேற என்ன இருக்கலாம்? மில்லட்ஸா இருக்கலாம். மில்லட்ஸ் அப்படிங்கும்போது ஹோல் மில்லட்டா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், ஃபிங்கர் மில்லட்டா இருக்கலாம். ஃபிங்கர் மில்லட்னா ராகி, போல் மில்லட்னா திணைன்னு சொல்லுவோம், சோளம்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்னதுன்னா சோகம். இது எல்லாமே என்ன செய்வாங்க, மெயின் டிஷஸ்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம வேற என்ன இருக்கும்? பல்சஸ் வந்து இருக்கும். பல்சஸ் அப்படிங்கும்போது எதெல்லாம் சொல்லுவோம்? தால்ஸ் சொல்லுவோம். என்னென்ன தால்ஸ் வந்து இருக்கும்? நிறைய வெரைட்டி ஆஃப் தால்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாம் தான் எப்படி இருக்கும், ஒரு சாப்பாட்டுல மெயின் ஐட்டமா இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாப்பிள் கிரைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் இதை வந்து ஸ்டாப்பிள் கிரெயின்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ்ல இது எல்லாமே என்ன செய்யும், இருக்கும். இது மட்டும் கிடையாது, வேற என்னென்ன நிறைய நிறைய ஸ்பைசஸ் என்ன செய்வாங்க, காமனா யூஸ் பண்றாங்க. என்னென்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்றாங்க? டர்மரிக், குமின், கார்டமன், ஜிஞ்சர். இந்த ஸ்பைசஸ் மோஸ்ட்லி எல்லா பீப்புளும் என்ன செய்யறாங்க, இந்தியா ஃபுல்லாவே யூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய காமன் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, காமன் ஆயில்ஸ். இந்த மாதிரி நிறைய நம்ம என்ன செஞ்சுட்டே போகலாம், சொல்லிட்டே போகலாம். ஒரே திங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா அவங்களோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் வேற மாதிரி இருக்கும். அவங்களோட டேஸ்ட் என்ன செய்யும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வேற மாதிரி இருக்கும். So we see how the same ingredients can be used in the number of combination to prepare and endless variety of dishes. இப்போ சேம் இன்கிரீடியன்ட்
இன்கிரீடியன்ட் தான், ஆனா நிறைய காம்பினேஷன்ல செய்யறாங்கல்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டைவர்சிட்டின்னு சொல்லலாம். இப்போ சேம் இன்கிரீடியன்ட் தான், அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், யூனிட்டின்னு சொல்லலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன்ல நிறைய ஃபுட் ஐட்டம் வருது, அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், டைவர்சிட்டின்னு சொல்லலாம். யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாத்திங் வந்து பார்க்க போறோம். ஸ்டோன் ரிலீஃப் ஆஃப் அ விமன் இன் அ சாரி ஃப்ரம் வைசாலி டுடே இன் பீகார். பிக்சர்ல என்ன இருக்கு, ஒருத்தங்க சாரி கட்டி இருக்காங்க. இந்த பிக்சர் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பீகார்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த பிக்சர்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த பிக்சர்ல இருக்கிற ஒரு கேர்ள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, சாரி வந்து வியர் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ரீஜியன் அண்ட் கம்யூனிட்டி இன் இந்தியா ஹஸ் டெவலப்டு இட்ஸ் ஓன் ஸ்டைல் ஆஃப் கிளாத்திங் அண்ட் ட்ரெஸ்ஸஸ். இப்ப இந்தியால வந்து ஒரு ரீஜியன்லயும் ஒரு கம்யூனிட்டிலயும் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கான ஓன் ஸ்டைல அவங்களே என்ன செய்வாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. அது அவங்க கிளாத்திங்கா இருக்கலாம், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கலாம். Yet we notice a commonality in some traditional Indian dresses, irrespective of the material used. இப்ப இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல நிறைய ஸ்டேட்ல வந்து காமனா மோஸ்ட்லி பீப்புள் வந்து யூஸ் பண்ற ட்ரெஸ் வந்து என்ன, அது என்ன கிளாத் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆப்வியஸ் எக்ஸாம்பிள் இஸ் த பிளெயின் லென்த் ஆஃப் கிளாத் கால்டு த சாரி. ஒரு லென்த்தான கிளாத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சாரின்னு சொல்லுவோம். இந்த சாரி வந்து இந்தியால மோஸ்ட்லி நிறைய பீப்புள் என்ன செய்யறாங்க, வியர் பண்றாங்க. டைப் ஆஃப் கிளாத்திங் ஓன் இன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் மேட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ், mostly cotton or silk, but nowadays synthetic fabrics too. சாரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஒரே ஃபேப்ரிக்ல தான் மேக் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது, நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ல வந்து மேக் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன், சில்க். நான் இப்போ வந்து சிந்தட்டிக் ஃபேப்ரிக்கும் யூஸ் பண்றாங்க. சிந்தட்டிக் ஃபேப்ரிக்னா என்னன்னா நம்மளே ரெடி பண்ற ஃபேப்ரிக், அதை தான் நம்ம சிந்தட்டிக் ஃபேப்ரிக்னு சொல்லுவோம், செயற்கையா கிடைக்கிற ஃபேப்ரிக். காட்டன், சில்க் இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நேச்சரா கிடைக்கும். காட்டன் அப்படிங்கிறது பிளான்ட்ல இருந்து கிடைக்கும், சில்க் அப்படிங்கிறது சில்க் வார்ம் அப்படிங்கிற புழுல இருந்து கிடைக்கும். இப்ப சில்க் சாரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் சில்க் சாரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பனாரசி, காஞ்சிபுரம், பைத்தானி, பட்டன் பட்டோலா, முகா ஆர் மைசூர், இது எல்லாமே என்னது ரொம்ப ஃபேமஸான சில்க் சாரீஸ். மெனி மோர் கைண்ட்ஸ் ஆஃப் காட்டன் சாரீஸ் ஆல் டுகெதர். திஸ் அன்ஸ்டிச்டு பீஸ் ஆஃப் கிளாத் காமன் இன் 100 ஆஃப் வெரைட்டிஸ். இப்ப நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் காட்டன் சாரீஸும் இருக்கு. இந்த மாதிரி அன்ஸ்டிச்டு கிளாத்தை வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வியர் பண்றாங்க. இதுல நிறைய வெரைட்டி வந்து இருக்கு. கிளாத் எல்லாமே இந்தியன் டெக்ஸ்டைல உள்ள வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் வீவிங் அண்ட் டிசைனிங். அப்படிங்கும் போது அது சில்க் தான், ஆனா அது வந்து எப்படி வந்து ஒரு ஏரியாவுக்கும் டிஃபர் ஆகுது அப்படின்னா அவங்க எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதை எப்படி வீவ் பண்றாங்க அப்படிங்கறதுல இருந்துதான் அந்த கிளாத்தோட குவாலிட்டி டிஃபரன்சியேட் ஆகுது. சம் டிசைன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த கிளாத் while others are printed after the cloth is woven. Finally, there are endless variation in the colors which are produced from many kinds of pigments. பிக்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா கலர்ஸ், நிறைய கலர்ஸ்ல நிறைய வெரைட்டில நிறைய கலர்ஸ்ல என்ன செய்யுது, சாரீஸ் வந்து கிடைக்குது. அந்த கலர்ஸ் எல்லாரும் ரெடிமேடாவும் இருக்கு, அவங்களாவும் என்ன செய்யறாங்க, ப்ரிப்பேர் பண்றாங்க. The saree has a long history. சாரிக்கு வந்து ரொம்ப பெரிய ஹிஸ்டரி வந்து இருக்கு. This stone relief from வைசாலி. இப்ப நம்ம மேல ஒரு ஸ்டோன் பார்த்தோம்ல, அது வந்து என்ன வியர் பண்ணியிருந்தாங்க, சாரி வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அது எப்போ உள்ளது அப்படின்னா few centuries before common era. அப்போ செஞ்சுரி அப்படிங்கும் போதே 100 இயர்ஸ்னு சொல்லுவோம். செஞ்சுரிஸ் பிஃபோர் காமன் era. அப்போ ஜீசஸ் கிறிஸ்ட் பிறக்கிறதுக்கே பிஃபோர் காமன் சில செஞ்சுரிஸ் அப்படிங்கும் போது எவ்வளவு இயர்ஸ், எவ்வளவு லாங்கா வந்து சாரி இருக்கு. அப்போ அந்த சாரிக்கான ஹிஸ்டரி வந்து எவ்வளவு லாங்கா இருக்கும். ரிலீஃப்னா என்ன, a design that stands out from the surface of a panel which may be stone, wood, ceramic or another material. ரிலீஃப் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு டிசைனை வந்து நம்ம ஏதாவது ஒரு வச்சிருக்கோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிலீஃப்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஸ்டோன்ல வச்சிருந்தோம், அந்த ஸ்டோன் தான் ரிலீஃப்னு சொல்லுவோம். அதே மாதிரி உட்டு, செராமிக் இந்த மாதிரி எதுல ஏதாவது ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ்ல வந்து நம்ம அந்த மெட்டீரியலை வச்சிருந்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிலீஃப்னு சொல்லுவோம். For a very long time, India produced the finest cotton in the world and Indian textiles were exported as far away as Europe. One beautiful type of printed cotton called chintz became so popular in 17th century Europe that the sale of some European dresses dropped sharply. Eventually, to protect their own products, England and France decided to ban the import chintz from India. அதுக்கு முன்னாடி இந்தியா வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு காட்டன் வந்து ப்ரொடியூஸ்
பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காட்டன் ரொம்ப சாஃப்டா ஃபைனா இருக்கும். இதை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா யூரோப்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காட்டனுக்கு பேர் அதுல வந்து நிறைய பிரிண்ட் பண்ணியும் இருந்துச்சு. அந்த காட்டனுக்கு பேர் என்ன அப்படின்னா சின்ஸ். இது வந்து 17th செஞ்சுரியில் இதை நிறைய வந்து இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். எங்க யூரோப்புக்கு. அப்படி யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூரோப்பியன்ல வந்து அவங்களோட டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன், இந்த சின்ஸ் அப்படிங்கிற கிளாத் வந்து அவ்வளோ ஷார்ப்பா அவ்வளோ சூப்பரா இருந்ததுனால இது வந்து நிறைய சேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஃபிளாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இங்கிலாண்டும் பிரான்ஸும் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா இந்தியால இந்த சின்ஸ் அப்படிங்கிற கிளாத்தை நம்ம என்ன செய்யவே கூடாது, இம்போர்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சின்ஸ் அப்படிங்கிற காட்டனை பேன் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவோட இந்த சின்ஸ் அப்படிங்கிற காட்டன் வந்து அவ்வளோ ஃபேமஸா இருந்தது. There are many ways of wearing the saree as they vary from one region to another or from one community to another. In fact, new ways of trapping are still being invented, but in the end, it is a single dress, the saree. இப்போ சாரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வியர் பண்ற அதை உடுத்துற விதமே எப்படி இருக்கும், நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ரீஜியன்ல இருந்து இன்னொரு ரீஜியன் கூட கிடையாது, ஒரு கம்யூனிட்டில இருந்து இன்னொரு கம்யூனிட்டி கூட அவங்க வியர் பண்ற சாரி வந்து எப்படிலாம் இருக்கும், டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்போ வரைக்கும் சாரியை எப்படிலாம் வியர் பண்ணலாம் அப்படிங்கறத புதுசு புதுசா என்ன செஞ்சுட்டே தான் இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. எப்படி வியர் பண்ணாலும் சரி, எத்தனை டைப்ல வியர் பண்ணாலும் சரி, அதோட நேம் என்னதான், ஸ்டில் சாரி தான். மாதிரி தான் சாரி அப்படிங்கிறது என்னது, யூனிட்டி. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வியர் பண்றாங்கல்ல, அது என்னது, டைவர்சிட்டி. Women often put the saree to many uses beyond that of a dress. Pictures from South India. இப்போ சவுத் இந்தியால லைக் நம்ம தமிழ்நாடு அப்படிலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய விமன் வந்து என்ன செய்யறாங்க, வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போகும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா இப்படிதான் சாரியை வந்து ஒரு தொட்டில் மாதிரி கட்டி குழந்தைய வந்து அந்த தொட்டில படுக்க வச்சுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு என்ன செய்வாங்க, சாரி யூஸ் பண்ணுவாங்க. In past centuries, several travels to India marveled at its simplicity, economy, and diverse ways in which it is worn. In addition, women often put the saree to many uses beyond that of a dress. The sixth picture of figure 8.4 above illustrate a few such creative uses. 30 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய டிராவலர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்தியாவை பத்தி இந்தியாவை பார்த்தோன்னே என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்தியாவோட சிம்பிளிசிட்டி, அது எவ்வளவு எளிமையா இருக்கு, எக்கனாமி அதோட பொருளாதாரம் எப்படி இருக்கு, அவங்க சாரி அப்படிங்கறத ஒண்ணு அவங்க வியர் பண்ற விதமே எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நினைச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அப்போ உடனே என்ன செய்வாங்க, இப்ப அவங்க கிட்ட குழந்தை இருக்கு, உடனே என்ன செய்வாங்க, அந்த சாரியை வந்து ஒரு குழந்தைய அந்த சாரியை ஒரு தொட்டுல கட்டி அந்த குழந்தைய என்ன செய்வாங்க, தொட்டுல போட்டுருவாங்க. இப்போ ஒரு ஆறோ குளமோ போறாங்க, அங்க நிறைய மீன் இருக்கு, உடனே என்ன செய்வாங்க, மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஏதாவது ஒரு பொருள் வாங்குறாங்க, அப்ப என்ன செய்வாங்க, எங்க போறாங்க, பேக் எதுவுமே கொண்டு போக மறந்துட்டாங்க, உடனே என்ன செய்வாங்க, அவங்க சாரியை வச்சு என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. இப்போ அவங்க போயிட்டே இருக்காங்க, மழை வந்துருச்சு, என்ன செய்வாங்க, அந்த மலையில இருந்து நனையறதுக்கு அந்த மலையில இருந்து நனைய கூடாதுங்கிறதுக்காக அதை ஒரு அம்பர்லா மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது பிடிக்க போறாங்க, அதுக்கு தலையில வச்சா நமக்கு என்ன செய்யும், வலிக்கும். அதனால என்ன செய்வாங்க, அந்த சாரியை சுத்தி தலையில வச்சு அதுக்கு மேல குடத்தை வைப்பாங்க. இப்போ சப்போஸ் தூங்க போறாங்க, அந்த சாரியை விரிச்சு என்ன செய்வாங்க, ஒரு பெட்ஷீட்டா நினைச்சு அதுல என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. இந்த கேலோர்னா என்ன அப்படின்னா மினி மோர்னு அர்த்தம். ஃபெஸ்டிவல் கேலோர், என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ், எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு, இதுல இருந்து நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டி வந்து எப்படி எல்லாம் புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். தேர் இஸ் அன் இம்மென்ஸ் வெரைட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் இன் இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இருக்கு. யூ மே ஹவ் நோட்டிஸ்ட் தட் a few common one are celebrated across India almost at the same time. ஃபெஸ்டிவல் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரே டைம்ல டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து என்ன செய்வாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. தோ தே have different names, different நேம்ஸ்லயும் என்ன செய்வாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. we will take just one example. இப்ப நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்க போறோம். என்ன எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்க போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அது வந்து எந்தெந்த ஸ்டேட்ல ஒரே டைம்ல எத்தனை ஸ்டேட்ல வந்து வேற வேற பேர்ல செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். which marks the beginning of the harvest season in many parts of India on or around January 14. This map shows the different names of similar festival across India about the same date. மகர சங்கராந்தி அப்படிங்கிறது எது ரிலேட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஹார்வெஸ்ட் ரிலேட் பண்ணி தான் இருக்கும். மோஸ்ட்லி ஜனவரி 14, ஒன்னு ஜனவரி 13, 12 இருக்கலாம், இல்லைன்னா 14, 15, 16 இதுக்குள்ள ஜனவரி 14 பக்கத்திலேயே தான் என்ன இருக்கும், இந்த மகர் சங்கராந்தி அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது எது ரிலேட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஹார்வெஸ்ட் ரிலேட் பண்ணி தான் இருக்கும். இந்த ஹார்வெஸ்ட ரிலேட் பண்ணி நிறைய ஸ்டேட்ல நிறைய நேம்ல என்ன செய்யறாங்க, ஒரே டைம்ல செலிப்ரேட் பண்றாங்க. என்னென்ன ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாப்போமா.
சிங்க்ரேட் அப்படிங்கறத எங்க செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா காஷ்மீர்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இது என்னதுதான் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் தான். அதே மாதிரி லோஹரி அப்படிங்கிறது பஞ்சாப்ல ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றாங்க. கிச்சடி பர்வ் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க. மகர் சங்கராந்த் அப்படிங்கிறது டெல்லி ராஜஸ்தான்ல செலிப்ரேட் பண்றாங்க. உத்தராயன் அப்படிங்கிறது குஜராத்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க. மாக் பிஹு அப்படிங்கிறது அசாம்ல செலிப்ரேட் பண்றாங்க. சங்கராந்தி அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல செலிப்ரேட் பண்றாங்க. பெட்டர் பாண்டிகா ஆந்திர பிரதேசல செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல செலிப்ரேட் பண்றாங்க. மகர விளக்கு அப்படிங்கிறது கேரளால செலிப்ரேட் பண்றாங்க. இது எல்லாமே என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் தான். இது எல்லாமே எந்த டைம்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா நியர் ஜனவரி 14 டைம்ல தான் என்ன செய்வாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா என்ன நேம்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. எபிக்னா என்ன அப்படின்னா காவியம். அண்ட் எபிக் ஸ்பிரிட், ஒரு காவியம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதுல இருந்து நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டி எப்படி வந்து புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். லிட்ரேச்சர் ஆஃபர்ஸ் ஆஸ் அனதர் ஃபைன் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இப்போ யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சரும் என்னதான் ஒரு முக்கியமான பார்ட்டு தான். இந்தியன் லிட்ரேச்சர் Indian literature are extremely diverse and among the most abundant in the world. Over centuries, despite differences in language, technique, etc., they have shared important themes and concern. Who has not heard the Panchatantra? For example, this collection of delightful stories with animals as the main characters teaches us important life skill. The original Sanskrit text is at least 2200 years old, but its stories have been adapted in almost every Indian language. Literature அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப டைவர்ஸா இருக்கும். இதுல வந்து நிறைய டிஃபரன்சேஷன் இருக்கும். இப்ப நம்ம ஒரு செஞ்சுரிஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஒரே தீமை வந்து என்ன செஞ்சாங்க, நிறைய ஷேர் பண்ணாங்க. பஞ்சதந்திரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய அனிமல்ஸ் பத்தின நிறைய அனிமல்ஸ் கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பஞ்சதந்திரான்னு சொல்லுவோம். நமக்கு எதை வந்து சொல்லி கொடுக்குது அப்படின்னா லைஃப் ஸ்கில், வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத எது சொல்லி கொடுக்கு அப்படின்னா பஞ்சதந்திரா வந்து சொல்லி கொடுக்கு. இந்த பஞ்சதந்திரா ஸ்டோரி அப்படிங்கிறது டெக்ஸ்டா எந்த லாங்குவேஜ்ல இருந்தது அப்படின்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல 2200 இயர்ஸ்க்கு முன்னாடியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எல்லா இந்தியன் லாங்குவேஜுக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் தே ஹாவ் டிராவல்டு வெல் பியாண்ட் இந்தியா. இப்போ இந்த பஞ்சதந்திரா ஸ்டோரி இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. ஆல் த வே டு சவுத் ஈஸ்ட் ஏசியா, த அரப் வேர்ல்ட் அண்ட் யூரோப், இன்ஸ்பைரிங் நியூ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் ஆன் த வே. இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் அபவுட் 200 adaptation of Panchatantra exist in more than 50 languages. This is illustrates how one collection of stories has been became many. இப்போ இந்த பஞ்சதந்திரா அப்படிங்கிற ஸ்டோரி வந்து எங்க இருந்து எங்க வரைக்கும் போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா, அரபு, யூரோப், இங்க எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த ஸ்டோரியில வந்து இன்னொன்னு வந்து எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சுட்டே போனாங்க, ஆட் பண்ணிட்டே போனாங்க, நிறைய அடாப்ட் பண்ணிட்டே போனாங்க. அப்போ அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிட்டே போனதுனால பஞ்சதந்திரா ஸ்டோரி அப்படிங்கும் போது எத்தனை அடாப்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா 200 அடாப்டேஷன் வந்து இருக்கு. எத்தனை லாங்குவேஜ்ல இருக்கு அப்படின்னா 50 லாங்குவேஜ்ல இருக்கு. ஸ்டோரி அப்படிங்கிறது பஞ்சதந்திரா ஒண்ணுதான். யூனிட்டி அப்படிங்கிறது பஞ்சதந்திரான்னு சொல்லுவோம். அதோட அடாப்டேஷன் எவ்வளவு இருக்கு, 200 இருக்கு. அப்போ அந்த ஸ்டோரி வந்து எவ்வளவு அடாப்டேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு எப்பிக்கு ஒரு டெக்ஸ்ட்ல இருந்தும் நம்ம என்ன செய்யலாம், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை தெரிஞ்சுக்கலாம். The most striking case, however, is that India's two epics, the Ramayana and Mahabharata, ஸ்டோரி மாதிரியே இன்னும் ரெண்டு ஸ்டோரி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டோரியை நம்ம இந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். என்ன ஸ்டோரியை சொல்லலாம் அப்படின்னா அண்ட் மகாபாரதாவை சொல்லலாம். லாங் சான்ஸ்கிரிட் poem which together might fill some 7000 pages in their original version narrate the stories of heroes who fight the re-established dharma. In the Mahabharata, the Pandavas with Krishna's help fight their own cousins, the Kauravas, to recover their kingdom.
இப்ப நம்ம 2 சான்ஸ்கிரிட் போயம் வந்து எடுத்துக்கிட்டோம். அந்த 2 சான்ஸ்கிரிட் போயமும் ஒரிஜினல் வேர்ஷன்ல வந்து எத்தனை பேஜஸ் இருக்கு அப்படின்னா 7000 பேஜஸ் வந்து இருக்கு. மகாபாரதம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அப்படின்னா தர்மாவை தான் வந்து திரும்ப கொண்டு வரணும், தர்மத்தை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கறத எந்த ஸ்டோரி சொன்னுச்சு, மகாபாரதா சொன்னுச்சு. அந்த மகாபாரதம் அப்படிங்கும்போது யார் யாருக்குள்ள இருந்த ஃபைட் அப்படின்னா பாண்டவாஸ்க்கும் கௌரவாஸ்க்கும் இருந்த ஃபைட். இதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணா அப்படின்னா கிருஷ்ணா வந்து என்ன செஞ்சாரு, ஹெல்ப் பண்ணாரு. இது எதுக்கான போட்டியா இருந்தது அப்படின்னா அவங்களோட கிங்டம், அவங்களோட ரூலிங் ஏரியாவை வந்து அவங்க யாரு வந்து கைப்பற்றாங்க அப்படிங்கிறதுக்கான சண்டையா தான் இருந்தது. ராமாயணா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ராமாயணா ராமா வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் பிரதர் லக்ஷ்மணா அண்ட் ஹனுமான் டிஃபீட்ஸ் த ravana who had kidnapped with wife Sita. These stories contain many shorter ones that focus on values and constantly ask question about what is right and what is wrong. இப்போ ராமாயணான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது யாரை பத்தின ஸ்டோரி அப்படின்னா ராமர் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா அவங்களோட ராமர் அப்படிங்கிறவரோட ஒய்ஃப் வந்து ராவணா வந்து என்ன செஞ்சுட்டு போயிருவாங்க, கடத்திட்டு போயிருவாங்க. அப்படி கடத்திட்டு போனவங்கள்ட்ட இருந்து சீதாவை வந்து காப்பாத்தி கொண்டு வர்றதுதான் இந்த ஸ்டோரி. கூட யாரெல்லாம் போவாங்க அப்படின்னா லக்ஷ்மணா ஹனுமன் இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க எல்லாரோட ஹெல்ப்போட தான் ராமன் வந்து என்ன செய்வாரு அப்படின்னா ராவணாட்ட இருந்து சீதாவை காப்பாத்தி கொண்டு வருவாங்க. பெயிண்டிங் டிபிக்டிங் a major episode from the ராமாயணா 18th century ஹிமாச்சல் பிரதேஷ். எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ராமாயணா ஸ்டோரியில இருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த பிக்சர் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ராவணன் வந்து சீதா வந்து கடத்திட்டு போற பிக்சர் தான் கொடுத்திருக்காங்க. For more than 2 millenniums, these two epics have been translated or adapted into regional literature in India and beyond. In addition, there are countless folk versions of them. A few years ago, a scholar conducted a survey in Tamil Nadu alone and counted about 100 versions of Mahabharata that have come down to us in folklore forms. Imagine what the number might be for the whole of India. 200 மில்லேனியம் இயர்ஸ்க்கு முன்னாடி, மில்லேனியம்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1000 இயர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மில்லேனியம்ஸ் சொல்லுவோம். 2 மில்லேனியம்ஸ் அப்படிங்கும் போது எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும், 1 இருந்து 2000 வரைக்கும் இருக்கும். இதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 2 மில்லேனியம்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி 2 மில்லேனியம்ஸ்க்கு முன்னாடி இந்த 2 எபிக்ஸ், இந்த 2 ஸ்டோரி இதெல்லாம் ராமாயணா அண்ட் மகாபாரதாவும் நிறைய லாங்குவேஜ்ல என்ன செஞ்சாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து கவுண்ட்லெஸ் எண்ணிக்கையே இல்லாம நிறைய அடாப்டேஷன்ல வந்து இருந்துச்சு. ஃபியூ இயர்ஸ் ஆகும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்காலர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு சர்வே எடுக்கிறாரு. எங்க எடுக்கிறாரு, தமிழ்நாட்டுல எடுக்கிறாரு. என்ன சர்வே எடுக்கிறாரு அப்படின்னா மகாபாரதா அப்படிங்கும் போது எவ்வளவு வேர்ஷன் வந்து இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும். இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து எவ்வளவு வேர்ஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டுல மட்டுமே மகாபாரதா அப்படிங்கிறது எவ்வளவு வேர்ஷன் இருந்துச்சா, 100 வேர்ஷன் இருந்துச்சா. அப்போ தமிழ்நாட்டுல மட்டும் 100 வேர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்ப இந்தியா ஃபுல்லா எவ்வளவு வேர்ஷன் இருக்கும். In fact, many communities have their own version of the Ramayana and Mahabharata. They have also preserved legends connecting their own history with these epics. This is especially true of tribal communities in many parts of. இப்ப நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் வேர்ஷனாவே ராமாயணா மகாபாரதா வந்து வச்சிருக்காங்க. ராமாயணா மகாபாரதாவோட அவங்களோட ரியல் லைஃப் ஹிஸ்டரியை என்ன செஞ்சிருக்காங்க, கனெக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ராமாயணா மகாபாரதா வந்து நிறைய ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்ல அவங்களோட ஓன் வேர்ஷன்லயே இருக்கு. இப்ப இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியால வந்து பில்ஸ், கோன்ஸ், முந்தாஸ் அப்படிங்கிற நிறைய ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்ல ராமாயணா அண்ட் மகாபாரதா அப்படிங்கிறது அவங்களோட வேர்ஷன்ல வச்சிருக்காங்க. மோஸ்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியா, நார்த் ஈஸ்ட் அண்ட் ஹிமாலய regions including Kashmir have their own version of one or the other of the two epics or both. These tribal adaptations are transmitted orally along with legends on how the heroes of Ramayana and the Mahabharata generally any or all of the 5 Pandavas, their wife Draupadi, but also sometimes their cousin adversary Duryodhana visited the tribes respective region. இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியால நார்த் ஈஸ்ட் ஹிமாலயன் ரீஜியன் அண்ட் காஷ்மீர் இவங்க எல்லாருமே என்ன இந்த ஏரியால இருக்கிற ட்ரைப்ஸ் எல்லாருமே அவங்களோட ஓன் வேர்ஷன் ஆஃப் ராமாயணா அண்ட் மகாபாரதா வச்சிருக்காங்க. சில பேர் வந்து ராமாயணா மட்டும் வச்சிருக்காங்க, சில பேர் மகாபாரதா மட்டும் வச்சிருக்காங்க, சில பேர் ரெண்டுமே வச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட
வேர்ஷனா அவங்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே எப்படி வந்தது அப்படின்னா ஓரலா வந்ததான் இருக்கு. ராமாயணான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற ஹீரோ ராமனை பத்தி நிறைய சொல்றாங்க. மகாபாரதான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற பாண்டவாசு, திரௌபதி, துரியோதனா இவங்க எல்லாரையும் பத்தி அவங்க ட்ரைப்ஸ்குள்ளேயே அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, வாய் வழியா நிறைய சொல்லிக்கிட்டே வராங்க. இப்பவும் சொல்லிக்கிட்டே நிறைய வாய் வழியா சொல்லிக்கிட்டே தான் வராங்க. இப்ப இந்த பிக்சர் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல நீல்கிரிஸ் அப்படிங்கிற ஏரியால வந்து எடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா பஞ்ச பாண்டவர் 5 பேர் இருப்பாங்க. 1 2 3 4 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா வர பாண்டவாச தான் இது மென்ஷன் பண்ணுது. பஞ்ச பாண்டவர் கோவ்டு ஸ்டோன் இன் ஃபாரஸ்ட் ஆஃப் த நீல்கிரிஸ் தமிழ்நாடு டிபிக்டிங் த 5 பாண்டவாஸ் பிரதர். த shrine containing this stone is maintained by Irula tribal to commemorate the Pandavas passing through the area. இந்த பாண்டவா ஸ்டோன் வந்து யார் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா இருளா அப்படிங்கிற ட்ரைபல் வந்து தமிழ்நாட்டுல நீலகிரியில வந்து இருக்கு. அந்த ட்ரைப்ஸ் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. The anthropologist K.S. Singh directed the People of India project we referred to earlier. In the case of the Mahabharata, he observed there is hardly a place in the century which the epic heroes such as Pandavas did not visit according to folklore. And the same may be said of Ramayana. Over the centuries, perhaps more than any other text, these two epics created a dense web of cultural interaction across India and many parts of Asia. Another example of unity in diversity. ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னா யாரு அப்படின்னா மனுஷங்க இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து ரெஃபர் பண்றாரு. அந்த ப்ராஜெக்ட் வந்து எதை பத்தினது அப்படின்னா முன்னாடி இருந்த பீப்புளை பத்தினது. அவரு மகாபாரதா அப்படிங்கறதுல இருந்து என்னென்ன அப்சர்வ் பண்ணாரு அப்படிங்கறத சொல்றாரு. இப்போ பாண்டவாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவோட எல்லா ஏரியாவுக்கும் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட் நிறைய ஹார்ட்லி பிளேஸ். இப்போ பாண்டவாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இந்தியாவில இருக்கிற எல்லா பிளேஸ் இன்க்ளூடிங் ஹார்ட்லி பிளேஸ் கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பீப்புள் வந்து சொல்றாங்க. அதே தான் ராமாயணாக்கும் சொல்றாங்க. இந்த ரெண்டு எபிக்ஸ் இந்த ரெண்டுமே எப்படி எழுந்தது அப்படின்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் இன்ட்ராக்ஷன்ல தான் எழுதுனுச்சு. ஆனா ரெண்டுமே என்ன சொல்லுது, இவங்க ரெண்டு பேருமே இந்தியாவில போகாத இடமே இல்லை. எவ்வளோ கரடு முரடான பாதையிலையும் ராமாயணா பாண்டவாஸ் இவங்க ராமாயணா ஸ்டோரியில இருக்கிறவங்களும் பாண்டவாஸ்ல இருக்கிறவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க, டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. திஸ் இஸ் த அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இப்போ ராமாயணா அண்ட் மகாபாரதா அப்படிங்கிறத நம்ம யூனிட்டின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ட்ரைப்ஸ் இதை யூஸ் பண்றாங்கல்ல, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், டைவர்சிட்டின்னு சொல்லலாம். Further illustrate the theme of this chapter, we could have continued our journey and turned to more set of Indian culture. For instance, in India's classical arts, including classical architecture, both diversity and unity are easily noticeable. You will study these fields art curricular area. In the end, we should remember that Indian culture celebrates diversity as an enrichment, but never loses sight of underlying unity with nourishes that diversity. யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய நம்ம என்ன செஞ்சுட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் இருக்கு, கிளாசிக்கல் அக்ரிகல்ச்சர் இருக்கு. இது எல்லாத்துலயுமே என்ன இருக்கு, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இருக்கு. அப்போ யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படிங்கும்போது நம்ம நிறைய எக்ஸாம்பிள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இந்தியன் கல்ச்சரை வந்து நம்ம நிறைய டைவர்சிட்டியில வந்து செலிப்ரேட் பண்றோம். ஆனாலும் நம்ம யூனிட்டி என்ன செய்யவே இல்லை, எப்போதுமே நம்ம யூனிட்டியை விட்டு கொடுக்கவே இல்லை. இது யார் இந்தியன்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். டைவர்சிட்டி எந்த அளவு பெருசாகிட்டே போதோ அதே மாதிரி யூனிட்டி இப்படிதான் இருக்கு, பெருசாகிட்டே தான் போகுது. இதோட இந்த லெசன் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.